சிவகாமி சொல்றாங்க கண்மணி கிட்ட, ராதாவோட மெயின் கம்பெனியே இங்கதான் இருக்கு. அமெரிக்கால அந்த கம்பெனியை ஆரம்பிச்சு லாபகரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்தியாவை விட அமெரிக்கால தான் அவங்களுக்கு கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. அத்தை, சித்தப்பா வசதி இல்லாதவர்னு அசிங்கப்படுத்தினாங்க. அதான் அவங்களுக்கு பணம் வந்துருச்சுல்ல, நமக்கும் ஈக்குவலா வந்துட்டாங்கல்ல. மறுபடியும் சேர்றதுக்கு பாட்டிக்கு என்ன பிரச்சனை? கண்மணி, பாட்டிக்கு ஈகோ தான், என்ன இருக்கும். ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. விடவே இல்ல. பங்கு கொடுக்கறோம், இங்கே வந்துருன்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. ராதா பட்ட அவமானத்தை மறக்கவே இல்ல, உங்களுக்கு பொடி கொடுக்கவே இல்ல. அதுக்கு பேரு தான் சுயமரியாதை. மணி, உன் கல்யாணத்துக்கு ராதாவை கூப்பிட்டேன். நேரத்துல அவ அமெரிக்கால இருந்தா, வர முடியல அண்ணின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான் போன்ல. வேலை இந்தியாவுல ராதா இருந்திருந்தா எனக்காண்டி நிச்சயமா வந்திருப்பா கல்யாணத்துக்கு. லவ் பண்ண புருஷனுக்காண்டி இத்தனையும் விட்டுட்டு போயிருக்காங்க. முடியும் அவங்க சுயமரியாதைய விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்னைய மாதிரி ஒரு பொண்ணுக்கு ரோல் மாடலத்த. இங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கே அவங்கள பாக்கணும் போல இருக்குதத்த. மணி, கல்யாணத்துக்கு வந்திருந்தா உண்டு, அதான் வரலையே. ராதா வருவாளோ மாட்டாளோ தெரியலையே. சொல்லிட்டு சிவகாமி போயிடுறாங்க கிச்சனை விட்டு. ராஜேஸ்வரி ரூம்ல அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க பொண்ண நினைச்சுக்கிட்டே. ராஜசேகர் இத பாக்குறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறாங்க. பொண்ணை பத்தி தான் அழுதுகிட்டு இருக்கேன்னு ராஜேஸ்வரி சொல்றாங்க. இதுக்கு ராஜசேகர் சொல்றாரு, நீங்க தாம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க, அவ அழுகெல்லாம் இல்ல, நீங்க ரொம்ப சென்டிமெண்டா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா, அழுகைய நிறுத்த மாட்டீங்களாமா. ராஜசேகர், அவ மேல எனக்கு என்னப்பா கோவம்? வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நம்ம கோவப்பட்டோம், அதெல்லாம் ஒரு குத்தமாப்பா? இதுக்காண்டி வேண்டவே வேண்டான்னு அந்த ராதா நம்மளை விட்டுட்டு ஒதுங்கி போயிட்டாளேடா. ராதா போறான்னு விட்டுருந்தோம், இந்த மாதிரி நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறது வேஸ்ட்டுமா சொல்றாங்க. அப்படிலாம் ஈஸியா விட முடியாதுரா. கொஞ்ச காலமாவே ராதாவோட நினப்பு தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ட்ரிப்பு அவளை நான் பாத்துடணும் ராஜசேகர், அதனால ஏற்பாடு பண்ண முடியுமாடா? என்கிட்ட இருக்கிறது என்னோட மொபைல் நம்பர், இதுல இருந்து நான் கால் பண்ணாலும் ராதா எடுக்கவே மாட்டேறாமா. எப்படிமா கான்டாக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கம்மா. ஏன்பா ராஜசேகர், அவ மெயில் ஐடி உன்கிட்ட இருக்குன்னு சொன்னியே, மெயில்ல அனுப்பி எப்படியாவது அவளை இந்தியாவுக்கு வர வச்சிருப்பா. இப்பெல்லாம் நைட்டு படுக்கிறப்ப என் பொண்ணு நான் செத்தா கூட வரமாட்டான்னு நினப்பு வந்துகிட்டே இருக்குடா ராஜசேகர். இத்தனை காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத கவலைமா. ராஜசேகர், அம்மாவுக்காண்டி அவகிட்ட பேச முயற்சி பண்ணுவியா மாட்டியா ராஜசேகர்? பண்றேம்மா. இத்தனை நாள் பேச முயற்சி பண்ணாதவங்க இப்ப பேச முயற்சி பண்றாங்க, அதனால கோவப்படுறாளோ என்னமோ. என்னோட கோவத்துக்கு பயந்துதான் இந்த வீட்டுக்குள்ள வர யோசிக்கிறாளோ என்னமோ, எனக்கு தெரியலம்மா. நான் ராதா கிட்ட பேசி பாக்குறேம்மா. ராஜசேகர் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி அவகிட்ட எப்படியாவது பேசிடலாண்டா. தாண்டி அவகிட்ட நீ பேசியே ஆகணும் ராஜசேகர். நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். எனக்கு இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, ஆபீஸ்ல ஸ்டாக்ஸ் இறங்குது, கூட யாராவது இருந்து சூப்பர்வைஸ் பண்ணணுமா. பேக்கிங் டேமேஜ் இருக்கா, அது பேக்கிங் டேமேஜா இருந்துச்சுன்னா சரி பண்ணணுமா. கொஞ்சம் நீ ஆபீஸுக்கு போய் சூப்பர்வைஸ் பண்றியாமா? இப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ராதா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுமா. அப்படியே ஆடிட்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போங்கம்மா, ஓகேவாமா? சரிப்பா. நீ ராதா கிட்ட பேசணும்ப்பா, அது ரொம்ப முக்கியம். சரிம்மா, நான் பேசுறேன். நான் கிளம்புறேன், டேக் கேர்மா. சொல்லிட்டு ராஜசேகர் ரூமை விட்டு கிளம்புறாரு. ராஜேஸ்வரி அவங்க பொண்ணு போட்டோவே பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அன்பு ஆபீஸுக்கு போறாங்க. அப்ப அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற மேனேஜர் சொல்றாங்க, இப்ப எல்லாம் பாரம்பரிய உணவு தான் ரொம்ப விரும்புறாங்க சார், அதனால நமக்கு ஆர்டர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அன்பு கிட்ட சொல்றாங்க. அன்பு இதெல்லாம் கேட்டுட்டு கண்மணிக்கு போன் பண்றாரு. கண்மணி போனை அட்டன் பண்றாங்க. அன்பு சொல்றாரு, நீ உடனடியா ஆபீஸுக்கு கிளம்பி வந்துரு, நம்ம கார் டிரைவர் கிட்ட சொல்லிட்டேன், அவர் உன்னை ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. கண்மணி போன்ல பேசிக்கிட்டு இருக்கத சுவேதாவும் மயூரியும் ஒளிஞ்சிருந்து கேக்குறாங்க. சிவகாமி கேக்குறாங்க, எதுக்கு கண்மணி உனக்கு அன்பு கால் பண்ணிருக்கான்? அத்தை, என்ன அவரு ஆபீஸுக்கு வர சொல்லியிருக்காரு, அன்னைக்கு செஞ்சேன்ல வடகறி, அது நல்லா இருக்கு,
அவர் ஷெஃபுக்கு சொல்லி கொடுக்க சொன்னாரு. கேட்ட உடனே சிவகாமியும் சந்தோஷப்படுறாங்க. மயூரிக்கும் சுவேதாவுக்கும் கோபம் அதிகமாகுது இதை கேட்ட உடனே. நாளை சந்திப்போம்.